தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 14/12/2023 வியாழக்கிழமை. மூலம் நட்சத்திரம் காலை 11:18 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்கு குருவாரம். குரு மேஷத்திலே வக்ரமாக இருக்கிறார். பொதுவாகவே வாழ்க்கையிலே நமக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்றால் குருவருள் நமக்கு வேண்டும். அதனாலே தான் முன்னோர்கள் எல்லாம் குருவருளும் திருவருளும் துணை என்று எழுதுவார்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்று வரிசையிலே குரு 3ஆம் இடத்திலே இருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம். மாதா காட்டித்தான் பிதாவை அறிமுகப்படுத்த வேண்டும், பிதா காட்டித்தான் குருவை அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த குரு காட்டினால்தான் தெய்வம் யார் என்பது நமக்கு அறிமுகமாகுமாம். அப்படிப்பட்ட அந்த குருவுக்குரிய நாள் இன்றைக்கு குருவாரம். குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே குரு வார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நீங்கள் குருவை வழிபடலாம். குருவுக்கென்று ஒரு பாடல். குருவுக்குரிய வண்ண ஆடை என்ன என்றால் மஞ்சள் வண்ணம். கொண்டக்கடலை நைவேத்தியம் கொடுப்பார்கள். மன்னவன் என்று அதை அழைப்பது வழக்கம். மன்னவனாகவும் இருக்கலாம், அந்த பொன்னவனாகவும் இருக்கலாம் என்று சொல்வார்கள். மஞ்சள் வண்ண ஆடையிலே மகிழ்ச்சியோடு வீற்றிருந்து நெஞ்சம் மகிழ வரம் கொடுக்கும் நேசம் மிகுந்த குருவதனை கொஞ்சம் இன்று வணங்கிடுவோம். குருவருளாலே நலம் பெறுவோம். வஞ்சகர் விலகிட வழி பிறக்கும் வாய்ப்புகள் தானாய் தேடி வரும். குருவின் எதிரில் நாம் நின்று கும்பிட்டாலோ வேண்டியவை மறுகணம் நமக்கு கிடைத்துவிடும். மகிழ்ச்சி வெள்ளம் புரண்டோடும். ஒரு முறை இருமுறை அல்லாமல் ஒவ்வொரு முறையும் சன்னதியில் குருவே சரணம் சொல்லுங்கள், கும்பிட்டு வாழ்வை வெல்லுங்கள் என்று ஒரு பாடல் உண்டு. பொதுவாகவே குருவுக்கென்று ஒரு பெயர் பொன்னவன் என்பது. அந்த பொன்னவன் அருள் நன்றாக நமக்கு இருந்தால் நாம் மன்னவனாக கூட வாழலாம் என்று நாடி ஜோதிடம் எடுத்துரைக்கிறது. அப்படிப்பட்ட குருவை இன்று நீங்கள் வழிபட்டு குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று யோகமான நாள். காரணம், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீட்டில் அஷ்டமத்தில் இருக்கின்றார். சரி, அஷ்டமத்தில் இருந்தால் நல்லது செய்வாரா என்று நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் கூட தன் வீட்டுக்கு என்று இருக்கிற பொழுது எந்த பாதிப்புகளும் வராது. அது மட்டுமல்ல, உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கின்றார். பொதுவாக குருதான் இருக்க கிரகங்களிலேயே சுப கிரகம். எனவே இன்று சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடைபெறப் போகிறது. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கிறது. பயணங்கள் கூட உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செய்ய வேண்டிய நாள். உற்றார் உறவினர்களிடம் கொஞ்சம் மோதல்கள் ஏற்படலாம். எனவே நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமல்ல, அலுவலகத்தில் உள்ள மேலதிகாரிகளின் வெறுப்பை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம். அவர்களை இட்ட கட்டளைகளை உங்களால் செய்ய இயலாமல் கூட போகலாம். இருந்தாலும் உங்களுடைய பொறுமையும் நிதானமும் தான் இன்று உங்களை காப்பாற்றும். எனவே சந்திராஷ்டமம் என்பதால் குருவாரம் என்பதனாலும் இன்று குருவை வழிபடுவது உகந்தது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொந்த பந்தங்களால் வந்த துயரங்கள் விலகுகின்ற நாள். இன்று நீங்கள் எதை சொன்னீர்களோ அந்த சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற இயலும் என்றே கூறலாம். 10லே ராகு இருக்கின்றார். 10ல் ராகு இருந்தால் தொழில் வளம் சிறப்பாக இருக்க வேண்டும். எனவே நடக்கும் தொழிலில் அஷ்டமத்து சனியால் இதுவரை இழப்பு ஏற்பட்டிருந்தாலும் கூட விரைவிலே சனிப்பெயர்ச்சி நிகழவிருப்பதால் இனி படிப்படியான முன்னேற்றம் காணப்போகின்றீர்கள். பங்குச்சந்தையில் இருப்பவர்களுக்கு கூட எதிர்பாராத நல்ல தனலாபம் உண்டு. இந்த நாள் இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. விரைவிலே சனிப்பெயர்ச்சி நிகழப்போகிறது. அப்படி நிகழ்ந்தால் அஷ்டமத்துக்கு சனி பகவான் வருவார். எனவே அஷ்டமத்து சனியாக உங்களுக்கு வரப்போகிறது. மிக 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 கவனம் தேவைப்படுகின்ற நேரம் இது. உத்தியோகத்திலே மாற்றம், ஊர் மாற்றங்கள், உறவினர் வழியில் பகை என்றெல்லாம் வரலாம். கொடுத்த கடன் வரவில்லையே, வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே என்றெல்லாம் ஒரு சிலர் கவலைப்படலாம். பொதுவாக பிறரை நம்பி ஏமாறும் சூழல் கூட உண்டு. கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குரு பார்வை இருக்கின்றது. விரயங்களை கூட நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வழிபிறக்கும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்கலாம். இல்லையேல் குடும்பத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழலாம். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அனுகூலமான தகவல் கிடைக்கும். குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இனி அஷ்டமத்தில் ராகு வந்ததிலிருந்தே சரியாக இல்லையே, வேலையை விட்டு விலகிக் கொள்ளலாமா அல்லது வேறு வேலைக்கு முயற்சிக்கலாமா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். அந்த சிந்தனைகளுக்கெல்லாம் இந்த முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது.
எனவே உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இதை வழிபட்டால் நன்றாக இருக்குமா, அந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்றாக இருக்குமா, முன்னேற்றம் அவ்வளவு நன்றாக இல்லையே, சாண் ஏறினால் முழம் முழுக்குகிறது என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு இன்று குருவினுடைய பார்வை 12 பதிகிறது. பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக இருக்கும். யாரேனும் முக்கியஸ்தர்களை சந்திக்க நினைத்தால் சந்தித்து அதன் மூலம் நன்மைகளை அடைவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். காரணம், உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திலே கேது, வரவு ஸ்தானத்திலே புதன், சூரியன், செவ்வாய். செவ்வாய் கொஞ்சம் வக்ர, அதாவது கொஞ்சம் வலிமை இழந்திருக்கின்றார் அஸ்தங்கத்தில். எனவே உங்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் கூட சில தடுமாற்றங்கள் ஏற்படும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்ள முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். எந்த ஒரு செலவு இருந்தாலும் அந்த செலவு காத்திருக்கும். ஆனால் வரவு வருவதற்கு தாமதமாகலாம். இருப்பினும் கூட சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் காரியங்கள் கடைசியில் கைகூடிவிடும். உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனைகளும் குரு வழிபாடும் நன்மையை வழங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு நீங்கள் செய்யும் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள். பொது வாழ்விலே நீங்கள் ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கு புகழும் கிடைக்கும், புதிய பதவியும் கிடைக்கலாம். சூரிய பலம் உங்கள் ராசியில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ராசிநாதனும் ராசியில் இருக்கின்றார், லாபாதிபதி புதனும் இருக்கின்றார். பொதுவாகவே தொழில் லாபம் இரண்டும் உரியவருக்குரிய அதிபதி உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது இந்த தொழில் நன்றாக இருக்கும், லாபம் சிறப்பாக இருக்கும். நல்ல நேரம் வருகின்ற பொழுது பயன்படுத்திக் கொள்வது தானே சாமர்த்தியம், நன்மையும் கூட. எனவே இன்று உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை எல்லாம் நழுவ விடாமல் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள், நன்மைகள் நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் ராசியில் இருக்கிறது. அஷ்டமாதிபதி சந்திரன் ராசியில் இருந்தாலே மனக்கவலைகள் அதிகரிக்கும். ஏதேனும் நேற்று நடந்த காரியத்தை பற்றி அசை போட்டு பார்ப்பீர்கள். உறவினர்கள் உங்களுக்கு ஒரு சிலர் பகையாகியும் போகலாம். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். துணையாக யாரை பக்கபலமாக வைத்திருந்தீர்களோ அவர்களே கூட உங்களுக்கு எதிரியாக மாறலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் கூட சனி பேச்சு விரைவிலே நிகழவிருக்கின்றது. 2ஆம் இடத்திற்கு சனி செல்கின்ற பொழுது உங்களுடைய ராசி பலம் பெறும். அதாவது வாக்கு, தனம், குடும்பம் பலம் பெறுகின்ற இந்த நேரத்திலே உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் வரப்போகின்றது. பணப்புழக்கமும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். இப்பொழுது சனி உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். பேச்சுக்கு ஒரு 10 நாள் 15 நாட்கள் முன்னதாகவே அது நன்மைகளை செய்ய தொடங்கும் என்பது ஒரு ஜோதிட விதி. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்று கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருப்பது நல்லது. வழிபாட்டில் கவனம் செலுத்துபவர்கள் எல்லாம் குருவை கும்பிடுவதும் உகந்தது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு விரயச்சனியின் ஆதிக்கம், விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வருமானம் 1 மடங்கு வந்தால் 2 மடங்காக செலவுகள் ஆகலாம். யாருக்கேனும் பொறுப்புகள் சொல்லி வாங்கி கொடுத்தால் அது வருவதில் கொஞ்சம் தடையாக இருக்கலாம். இருப்பினும் கூட உங்களுக்கு 8ல் கேது இருப்பதால் திடீரென புதியவர்கள் கூட்டாளிகளாக இணைவர். புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். அரசியல்வாதிகளின் ஆதரவு கிடைக்கும். ராசிநாதன் குரு கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே உடல் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும். மருத்துவ செலவுகள் உண்டு. குடும்பத்தில் உள்ளவர்கள் குணம் மாறாமல் இருக்க நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.